Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPC Academy. இப்போ இந்த வீடியோல ஏப்ரல் 28க்கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first ஷேகா ஜீல் பேர்ட் சான்ச்சுரி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ். இப்போ ரீசெண்டா இந்த ஷேகா ஜீல் பேர்ட் சான்ச்சுரி ராம்சர் சைட்டா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் த யூஸ் ஆஃப் ட்ரக் மவுண்டட் அட்டுனேட்டர்ஸை எந்த மினிஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு, அதாவது ட்ரக் மவுண்டட் அட்டுனேட்டர் பயன்பாட்டை எந்த அமைச்சகம் தொடங்கி வைத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், அதாவது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நேஷனல் ஹைவேஸ்ல வெஹிக்கல்ஸ் கிட்ட இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டிவைஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் INSLN டைவெக்ஸ் 2026 எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பைலேட்டரல் எக்ஸைஸ்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழே தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அதாவது தொலைத்தொடர்பு துறைக்கு கீழே தான் இது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷனுக்கான ரிவைஸ்ட் கைட்லைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் சிட்டி ஹாஸ் பீன் செலக்டட் அண்டர் சேஃப் சிட்டிஸ் ப்ராஜெக்ட், அதாவது பாதுகாப்பான நகரங்கள் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய தார் சிட்டி. நெக்ஸ்ட் VM ஃப்ரேம்ஸ் எந்த மினிஸ்ட்ரியோடைய இனிஷியேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அதாவது பண்பாட்டு அமைச்சகத்தின் கீழே தான் இது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. 150 இயர்ஸ் ஆஃப் வந்தே மாதரம் செலிப்ரேட் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த VM ஃப்ரேம்ஸ். இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் ஃப்ரேம்ஸ். நெக்ஸ்ட் நிக்கோட்டின் அண்ட் கொட்டினின் இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை டிடெக்ட் பண்றதுக்கான புது மெட்டீரியலை எந்த இன்ஸ்டியூட் டெவலப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மொஹாலியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஃப்ளூரோமெட்ரிக் சென்சிங் மெத்தட் மூலமா தான் இந்த புது மெட்டீரியல் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியா இன்டர்நேஷனல் வாட்டர் வீக் 2026 எந்த மினிஸ்ட்ரியோட இனிஷியேட்டிவ், அதாவது இந்திய சர்வதேச நீர் வாரம் எந்த அமைச்சகத்தின் முன்முயற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி. இந்த ஈவெண்டோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் ரெசிலென்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் 2026 கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பிரைஸை யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி யுவெலஸ் மொராலஸ் பிளாங்கோ. நெக்ஸ்ட் 2027 வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பை எந்த சிட்டி ஹோஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டஷ்கந்த். ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். First, which two Indian cities have waste sites listed among top 25 methane plants globally in 2025? அதாவது 2025 ஆண்டில் உலகளவில் முதல் 25 மீத்தேன் வாயு வெளியேற்ற பகுதிகளில் பட்டியலிடப்பட்டுள்ள கழிவு கிடங்குகளை கொண்ட 2 இந்திய நகரங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மும்பை அண்ட் செகந்திராபாத். ஸ்பாட்லைட்ஸ் ஆன் த டாப் 25 மீத்தேன் பிளம்ஸ் இன் 2025 லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட்ல தான் இந்த ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. பேசிக்கா மீத்தேன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். கார்பன் டை ஆக்சைடுக்கு அடுத்து குளோபல் வார்மிங்ல கான்ட்ரிபியூட் பண்ற செகண்ட் லார்ஜஸ்ட் கேஸ் தான் இந்த மீத்தேன் கேஸ். சோ ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் பர்டிகுலரா மும்பை கழிவு கிடங்கு எடுத்துக்கிட்டா ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 4.9 டன்ஸ் ஆஃப் மீத்தேன் இந்த ஒரு கழிவு கிடங்குல இருந்து மட்டும் எமிட் ஆகுதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது இந்திய ஆன்லைன் கேமிங் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழே தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ ரீசெண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த ஒரு ஆக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரேபிடா க்ரோ ஆயிட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் கேமிங் செக்டார்ஸை ரெகுலேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஆக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆக்ட் எப்போல இருந்து நடைமுறைக்கு வரும்னு பாத்தீங்கன்னா May 1, 2026. ஆன்லைன் கேமிங்ஸால ஏற்படக்கூடிய சூதாட்டங்களை தடுக்கிறதுக்காகவும் ஒரு கேமை மணி கேமா இல்லையா அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்காகவும் ஆன்லைன் கேமிங் தொடர்பான பப்ளிக் கிரிவென்சஸ் ஹேண்டில் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கியூரியாசிட்டி ரோவர் மிஷனை எந்த ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க, அதாவது கியூரியாசிட்டி ரோவர் திட்டம் எந்த விண்வெளி அமைப்பால் ஏவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாசா. இந்த கியூரியாசிட்டி ரோவர் மிஷன் எப்ப லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா November 26, 2011. எதுக்காக இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா மாஸோடைய கிளைமேட் அண்ட் ஜியாலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் மாஸ்ல இதுக்கு முன்னாடி உயிரினங்கள் ஏதாவது வாழ்ந்திருக்கா இல்லையா அப்படின்றத ஸ்டடீஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் மாஸ்ல ஃபியூச்சர் ஹியூமன் மிஷன்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருந்தது. இப்போ ரீசெண்டா இந்த ரோவர் மாஸ்ல மிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மாலிகூல்ஸை டிடெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஒரு டிடெக்ஷன் வந்து மாஸ் அப்படின்ற பிளானட்டோடைய பாஸ்ட் ஹேபிட்டபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றதுல ஒரு மேஜர் மைல்ஸ்டோனா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஸ்கீம் லான்ச்ட் பை கவர்மெண்ட் டு ப்ரொவைட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு யூத் இன் டாப் 500 கம்பெனிஸ், அதாவது 500 நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு பயிற்சி வாய்ப்புகளை வழங்க அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டத்தின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் இந்த ஸ்கீம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்கீம் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா October 3, 2024.
அக்ராஸ் த கண்ட்ரி பேங்கிங், எனர்ஜி, ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மாதிரியான மேஜர் 24 செக்டார்ஸ்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனிஸ்ல இந்தியன் யூத்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருந்தது. இந்த ஸ்கீம் யாருக்காக லான்ச் பண்ணப்பட்டிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 21 வயதுல இருந்து 25 வயதிற்குட்பட்ட இந்திய இளைஞர்களுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீமோட டியூரேஷன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 12 months. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே இன்டர்ன்ஷிப் அண்டர்டேக் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு மாதம் 9,000 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் வழங்கப்படுது. இப்போ ரீசெண்டா இந்த பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமுக்கு கீழே ஃபைனல் இயர் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நரித் ஏஐ அப்படின்ற ஏஐ ட்ரிவன் டூலை எந்த ஸ்டேட் போலீஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க? அதாவது நரித் என்னும் செயற்கை நுண்ணறிவை எந்த மாநிலத்தின் காவல்துறை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குஜராத். ஸோ இதன் மூலியமா இந்தியாவில் குஜராத் போலீஸ் தான் ஏஐ ட்ரிவன் டூலை டெவலப் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் போலீஸ் என்ற ஹானரையும் பெற்றிருக்காங்க. இந்த ஏஐ ட்ரிவன் டூலோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரித் ஏஐ. இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ் அனலைசிஸ் அண்ட் ராக் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டூல். ராக் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இந்த ஏஐ ட்ரிவன் டூல் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ராக் டெக்னாலஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் டெக்னாலஜி. அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஃபீல்ட்ல அக்யூரேட்டான அவுட்புட்ஸை கெயின் பண்றதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட்டட் அனலைசிஸ் கூட டேட்டா ரிட்ரைவலை கம்பைன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஏஐ டூல் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நார்தர்ன் ரீஜியன் அக்ரிகல்ச்சர் கான்ஃபரன்ஸ் 2026 எங்க நடந்து போச்சு? அதாவது 2026 வட பிராந்திய மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, லக்னோ. அக்ரிகல்ச்சரல் பாலிசி, ஃபார்மர் வெல்ஃபேர், ஃபார்மர் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் அக்ரிகல்ச்சரல் ப்ரையாரிட்டிஸை ஷேப் பண்றதுக்காகவும் ஃபார்மர் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பிஎம் ஆஷா ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகுது? அதாவது பிஎம் ஆஷா திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். அதாவது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கு கீழே தான் இது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி அந்தத ஆய் சன்ரக்ஷன் அபியான். இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு எம்எஸ்பி மூலமா, அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மூலமா ரெமுனரேட்டிவ் பிரைஸை என்ஷூர் பண்றதுக்காகவும் ஃபார்மர்ஸ்க்கு எம்எஸ்பி பேஸ்ட் சப்போர்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலா ஃபார்மர்ஸ்க்கு எம்எஸ்பி ஆபரேஷன்ஸையும் அக்ராஸ் த கண்ட்ரி ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஆத்ம நிர்பார் பாரத் இனிஷியேட்டிவை சப்போர்ட் பண்ற விதமா தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 24th நேஷனல் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் காம்படிஷன் 2026 எங்க நடந்து முடிச்சிருக்கு? அதாவது 2026 ஆண்டிற்கான 24வது தேசிய இளைஞர் தடகள கூட்டமைப்பு போட்டியை நடத்தும் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கர்நாடகா. அக்ராஸ் த கண்ட்ரி 1000+ அத்லெட்ஸ் இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல குவாலிஃபை ஆகக்கூடிய அத்லெட்ஸை ஐடென்டிஃபை பண்றதுல இந்த ஈவெண்ட் ஒரு மேஜர் பிளாட்ஃபார்மா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி ஹாஸ் பில்ட் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி ஃபார் நியூக்ளியர் வேஸ்ட்? அதாவது உலகின் முதல் நிரந்தர அணுக்கழிவு ஆழமான புவியியல் சேமிப்பு நிலையத்தை எந்த நாடு அமைத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபின்லாந்து. இந்த நியூக்ளியர் வேஸ்ட் ரெபாசிட்டரியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்கலோ ரெபாசிட்டரி. ஹைலி ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியர் ஃபியூயல்ஸை thousands of years சேஃபா ஸ்டோர் பண்றதுக்காக பூமிக்கு அடியில 400 to 450 மீட்டர்ஸ்க்கு கீழே ஸ்டோர் பண்றதுக்காக தான் இது பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுரா டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.